ஹாய், எல்லாரும் வந்துட்டிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாமா? ஸோ எனக்கு மார்ச் 16 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாம். இந்தியா சாவரின் ஏன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா நம்மளே ஈய நமக்கு தேவையானதை உருவாக்கிக்குவோன்னு. அதுக்கு கீழே வாஜிரான்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இது யார் முதல்ல கொண்டு வந்தான்னு பார்த்தலாம். டிஜிட்டல் இந்தியா பாஷ்னி டிவிஷன். ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தா இது வந்து ஓப்பன் சோர்ஸ் ஏஐ ஸ்டாக். ஸோ இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ரியல் டைம் டிரான்ஸ்லேஷன் எதுக்கு இந்தியன் லாங்குவேஜஸ்க்கு இருக்குது. ஸோ இது எதை கம்மி பண்ணும்? நம்ம ஃபாரின் டெக்னாலஜியை டிபெண்ட் பண்ணியிருக்கிறத கம்மி பண்ணோம். ஓகேவா? ஸோ அடுத்து இந்தியாவில் 9 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கவர்னன்ஸை வந்து சஃபல் பண்ணியிருக்காங்க. இதை அப்ரூவ் பண்ணது யார் அப்படின்னா நம்ம பிரசிடென்ட்டு திரௌபதி முர்மு. யாருன்னு பார்த்தலாமா? ஸோ டெல்லி. ஸோ இங்கே வந்து லெப்டினன்ட் ஜெனரலாக யாரை வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா தரஞ்சித் சிங் சந்து. ஸோ அப்புறம் வெஸ்ட் பெங்காலுக்கு நம்ம டிஎனோட கவர்னர் இருந்தார் இல்லையா ஆர்என்றது, அவரை தான் போட்டிருக்காங்க. மகாராஷ்டிராவுக்கு ஜிஷ்ணு தேவ் வர்மா. அதுக்கப்புறம் பீகாருக்கு லெப்டினன்ட் ஜெனரல் சையத் அட்டா ஹஸ்னைன். தெலுங்கானாக்கு ஷிவ் பிரதீப் சுக்லா. தமிழ்நாடுக்கு இப்போ யார் கவர்னர் அப்படின்னா ராஜேந்திர சஷ்வந்த். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு கன்வீர் குப்தா. லடாக்குக்கு வினய் குமார் சஷனா. நாகாலாந்துக்கு நான் கிஷோர் யாதவ். ஸோ அவ்வளோதான், இதுதான் இம்பார்ட்டண்டான ஷஃபல். அடுத்தது போயிடலாமா? ஓகே, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் நேஷ்னல் அஃபேர்ஸ். ஸோ பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. ஸோ இது வந்து எது கீழே வருது? ஆயுஷ்மான் பாரத் கீழே வருது. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆல்ரெடி ஹெல்த் கவரேஜ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ இதில் அடிஷ்னலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா 70+ வயசுள்ள எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் இந்த ஹெல்த் கவர் வரும். ரிகார்ட்லெஸ் ஆஃப் இன்கம். நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லப்பா, ஹெல்த்தில் பஞ்சாயத்தா வாங்க, நாங்கள் ஹெல்த் கவர் தரோம்னு சொல்லியிருக்காங்க. பிஎம் தக்ஷ் யோஜனா. ஸோ இதுபடி இந்தியாவில் இருக்க 2 lakh யூத்ஸை வந்து ஏஐலையும் க்ரீன் டெக்லையும் இந்த இயரோட எண்டுக்குள்ளே ட்ரெயின் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நெட் ஜீரோ பஞ்சாயத். நெட் ஜீரோ அப்படின்னா ஒரு சிட்டியோட கார்பன் எமிஷனும் அதோட அமௌண்ட் ஆஃப் கார்பன் ரிமூவ்டும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அப்போது அங்கே கார்பன் வந்து நெட் ஜீரோ ஆகிடும். ஸோ இதுதான் நெட் ஜீரோன்ற கான்செப்ட். இந்தியாவோட நெட் ஜீரோ பஞ்சாயத்தாக ஒன்று வந்து மாறி இருக்கு. அது என்னன்னா பெலா கிராம் பஞ்சாயத். ஸோ இது எங்கே இருக்குதுன்னா பாந்திரா மகாராஷ்டிராவில் இருக்குது. ஸோ இதுதான் அஃபீஷியலாக ஃபஸ்ட்டு நெட் ஜீரோ வந்து இந்தியாவில் ஒரு பஞ்சாயத் யூனியன் அட்டைன் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 1GB தீதி ப்ரோக்ராம். ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேஷனுக்குள்ளே லோக்கல் உமனை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு. ஸோ இது எங்கே நடக்குது அப்படின்னா பலாமூ டைகர் ரிசர்வ் எங்கே இருக்குது? ஜார்க்கண்டில் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பலாமூ டைகர் ரிசர்வ் ஜார்க்கண்டில் இருக்குது. அங்கே தான் இதை 1GB தீதி ப்ரோக்ராம் வந்து நடக்குது. ஸோ இன்டர்நேஷ்னல் போயிடலாமா? ஸோ இன்டர்நேஷ்னல் ஏஐ சம்மிட் வந்து இந்தியாவில் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதை வந்து யார் ஃபியூச்சர் பண்ணுறக்கான்னா என்விடியாவோட ஜென்சன் ஹுயாங் வந்து ஃபியூச்சர் பண்ணிருக்காரு. ஸோ இது வந்து 2026ஓடது. 2027ஓட ஏஐ சம்மிட் எங்கே நடக்கும்னா சுவிட்சர்லாந்து ஜெனீவாவில் வந்து நடக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நெதர்லாந்துக்கு புது பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காரு. அவரோட பெயர் என்னன்னா ராப் ஜீட்டன். ஸோ அதே மாதிரி பல்கேரியாவுக்கும் புது பிரைம் மினிஸ்டர். இவர் வந்து ஆக்டிங் பிஎம். ஸோ அவர் யார் அப்படின்னா ஆண்ட்ரே குரோவ். ஸோ அதுக்கப்புறம் துபாய் போலீஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா புது லாஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதுபடி அங்கே இருக்க எல்லா போலீஸ்க்கும் மேண்டேட்டரி ஏஐ ட்ரைனிங், எல்லா ஆஃபீஸர்ஸ்க்குமே ஏஐ ட்ரைனிங் மேண்டேட்டரி. ப்ளஸ் வந்து அங்கே வந்து மினிமம் சர்வீஸ் ரூல் வந்து 5 years மாற்றிருக்காங்க. பேங்கிங் பார்த்தலாமா? கிராஸ் என்பிஏ வந்து இந்தியாவில் வந்து 2.22% வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து கடந்த 10 ஆண்டு காலத்தில் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அனுராதா தாக்கூர். ஸோ இவங்களை வந்து ஆர்பிஐ போர்டில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எஸ் பேங்கோட எம்டி அண்ட் சிஇஓவாக வந்து வினய் முரளிதர் தான்சியை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியன் ஃபினான்ஸ் ரிவ்யூ வந்து நடந்திருக்கு. ஆஸ்திரேலியன் ஃபினான்ஸ் ரிவ்யூ பேங்கிங் சமிட் நடந்திருக்கு. ஸோ இதோட முடிவாக ஆஸ்திரேலியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆஸ்திரேலியன் ப்ரூடென்ஷியல் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட லிக்விடிட்டி ஃப்ரேம் ஒர்க்கை வந்து பேசல் 3 கூட வந்து அலைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்துடலாமா? ஸ்டேட்ஸ்குள்ளே அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன சைன் ஆகிருக்கு அப்படின்னா
இந்தியாவும் மியான்மரும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா லோக்கல் கரன்சி செட்டில்மெண்ட், பார்டரில் நடக்கிற சின்ன சின்ன ட்ரேட்ஸுக்காண்டியான லோக்கல் கரன்சி செட்டில்மெண்ட்டை வந்து இதுக்கு ஒரு ப்ரோட்டோகாலையே சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பிரம்மோஸ் எக்ஸ்போர்ட். ஸோ இந்தியா வந்து ஒரு சில சப்ளை மிசைல்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுது. எங்கே அப்படின்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ்க்கு. ஸோ இதுக்காண்டி டீல்ஸ் எல்லாம் வந்து சைன் ஆயிருக்கு. பிலிப்பைன்ஸ்க்குலாம் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் யூகே அயர்லாண்டு, யூகேயும் அயர்லாண்டும் 2 இம்பார்ட்டண்டான எம்ஓயூஸை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து மேரிடைம் அண்ட் சைபர் டிஃபென்ஸ்க்காண்டி, இன்னொன்று வந்து குவாண்டம் டெக்னாலஜி கொலாபரேஷன்காண்டி. அதுக்கப்புறம் அவார்ட்ஸ் போயிடலாமா? 53rd சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து ஓத்துட்டாரு. யார் அப்படின்னா ஜஸ்டிஸ் சூரியகாந்த். ஸோ 53rd சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யார்? ஜஸ்டிஸ் சூரியகாந்த். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ராகேஷ் அகர்வால், இவர் என்னவா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் NIAவா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் BCCAயோட நமன் அவென்ட்ஸ், இது வந்து எதுக்கு அப்படின்னா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்ஸ் அவார்ட் கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கு அப்படின்னா ராகுல் டிராவிட்டுக்கு, ரோகர் பின்னிக்கு, மித்தாலி ராஜ்க்கு. ஸோ அடுத்து சயின்ஸ் போயிடலாமா? மிலிட்ரி குவாண்டம் மிஷன் CDS ஜென்ரல் அனில் சௌஹான் ஸோ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா இன்டகிரேட்டிங் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸை வந்து டிஃபென்ஸ் கிரிப்டோகிராஃபியில் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் இது. குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸை எங்கே யூஸ் பண்ண போகிறாங்க? டிஃபென்ஸ் கிரிப்டோகிராஃபியில். இதுதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மிலிட்ரி குவாண்டம் மிஷன் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் லாமி டைம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இது யாருக்கும் நடந்துச்சுன்னா இந்தியாவுக்கும் செஷல்ஸுக்கும் நடுவில் நடந்தது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் செல்வ பிரபுன்றவர் நியூ ட்ரிபிள் ஜம்பில் வந்து ஒரு புது நேஷ்னல் ரெக்கார்டை வந்து இது பண்ணியிருக்காரு. அது எவ்வளோ அப்படின்னா 17.05 மீட்டர்ஸ். எங்கே அப்படின்னா USA ரைட்? ஸோ அதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீர் வந்து ரஞ்சி ட்ரோஃபியை வந்து வின் பண்ணிட்டாங்க. இம்பார்ட்டன்ட் டேஸ் போயிடலாமா? ஸோ இன்றைக்கி என்ன டே அப்படின்னா நேஷ்னல் வேக்சினேஷன் டே. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டோஸ் ஆஃப் ஓரல் போலியோ 1995 கொடுத்தாங்க. ஸோ அதை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டே இருக்கோம் வேக்சினேஷன் டே அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி நேஷ்னல் பாண்டா டே. சரி, ஒரு கொஞ்சம் ஸ்டாட்டிக் ஃபேக்ட்ஸும் பார்த்தலாமா? இந்த பாஷினி டிவிஷன் ஒன்று கொண்டு பார்த்தோம் இல்லையா, வாய்ஸிரா. ஸோ அது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் IT கீழே வருது. அப்புறம் BCCAயோட பிரசிடென்ட் யார் அப்படின்னா ரோகர் பின்னி. RBIயோட கவர்னர் யார்? சசிகாந்தா தாஸ். அதுக்கப்புறம் நெட் ஜீரோவோட டார்கெட் எவ்வளோ? இந்தியா எப்போ நெட் ஜீரோ அச்சீவ் பண்ணணும்னு டார்கெட் வச்சுருக்கு? 2070 ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க. எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸை நாளைக்கு பார்க்கலாம். டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து கமெண்ட்ஸில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.